மிகவும் எளிதான ஒரு வழி ஜெபிக்க, ஆண்டவரிடம் கனெக்ஷன் வைப்பதற்கு எளிதான வழி என்ன தெரியுமா? அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்பது. அருள் நிறைந்தவர்களோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அருள் நிறைந்த பாஸ்டர், நீ நினைக்கிற அந்த பாஸ்டர் என் மேலே கை வச்சு ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறேன், ஆனால் அருள் நிறைந்த மரியாதை மட்டும் நீ தூக்கி போடுற. அந்த பாஸ்டருக்கு கொடுக்குற மரியாதை கூட ஆண்டவருடைய அம்மாவுக்கு இல்லையா? அந்த மனிதனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கூட, அந்த மதிப்பு கூட ஆண்டவரை ஈன்றெடுத்த அந்த பெண்ணுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை ஏன் உங்களுடைய அம்மாவை கண்ட்ரோல் பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது ரெண்டுமே இன்றைக்கி ரெண்டு குடும்பம். இது கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே தந்தை உண்டு, இந்த குடும்பத்திலே தாய் உண்டு, இந்த குடும்பத்திலே பிள்ளைகள் உண்டு. இந்த குடும்பத்தை பற்றி வெளியே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன் இன்னைக்கு கமெண்ட் பண்ணணும்? நீ வேற குடும்பத்துக்கு போயிட்ட, நீ வேற வீட்டுக்கே போயிட்ட, அந்த வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டை பற்றி நீ ஏன் பேசுகிற? உங்களுடைய குடும்பம் அனாதை ஆகக்கூடாது, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனாதை ஆகக்கூடாதுன்னா the easy way of praying is praying with Mother Mary. Praise the Lord. Hallelujah. 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 ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் கேட்பீங்க என்கிட்ட நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜெபத்திற்கு எல்லாமே நன்றி. ஏன்னா இனி தனிப்பட்ட முறையில் வந்து கேட்பீங்க, ஃபாதர் எப்படி இருந்தது மலேசியா ரெட்டிட் எல்லாமே? மலேசியா ரெட்டிட்டெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. 21 நாட்கள் ஆண்டவருடைய அந்த ஒரு வல்லமை அந்த ஊரில் நம்மளுடைய அந்த நாட்டு மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட போதிக்க ஆண்டவர் அந்த ஒரு வாய்ப்பை தந்தார். என்னைக்கு எப்பவுமே மரியாளுடைய ஒரு பரிந்துரை, மரியாளுடைய ஒரு 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 அந்த ஒரு கூட்டு, அந்த கம்யூனியன் எப்பவுமே இருக்கிறத நான் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். எல்லா இடத்துலையுமே, வெளிநாடுகளில் போன எல்லா இடமே முதல்ல மாதா கோயில் தான் எங்கேயாவது இருக்கும். அது வெளிநாட்டுக்கு போன துபாய் போன பொழுதும் மாதா கோயிலுக்கு தான் போனேன். பஹ்ரைனும் மாதா கோயில் தான். ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுதும் மடூர் ஷ்ரைன் தான் போனேன். இங்கே நான் போன பொழுதும் நான் போய் அங்கே லேண்ட் ஆனது மே 24 மாதாவினுடைய நாள் தான். மே 24 தியானம் தொடங்கினதும் ஃபஸ்ட்டு மாதா கோயிலில் தான். பல பங்குகளில் தியானம் இருந்தது. நம்ம முதல்ல கால் வச்சதும் லேடி ஆஃப் ஹெல்த் சர்ச்சில் தான். நான் தியானத்தை முடித்தது அவர் லேடி ஆஃப் லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் தான். நடுவில் பல இடங்களுக்கு போனாலும் மாதாவில் ஆரம்பித்து மாதாவில் தான் முடிஞ்சது என்னுடைய தியானம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் மாதாவை பற்றி தான். பிரைஸ் தி லார்ட். மரியாளை பற்றி தான். சரி, உங்ககிட்ட இன்றைக்கி என்ன பேசலான்னு யோசிச்சுட்டே இருந்த பொழுது மரியாளையை குறித்துள்ள சிந்தனைகள் தான் கடந்து வந்தது. ஸோ தட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, உங்களுடைய வாழ்க்கையிலும் மரியாளோடு பயணம் செய்ய. ஏனெனில் திருச்சபையை விட்டு நிறைய பேர் இன்றைக்கி விலகும் பொழுது ஒரு காரணம் அன்னை மரியாள், ஒரு காரணம் அதிகமாக நற்கருணையை பற்றி கூட அதிகமாக யாருமே சொல்கிறதில்லை. அன்னை மரியாள் அப்படின்ற என்னமோ பெரிய ஒரு தடங்கு கல்லாக இருக்குது, தடங்கு கல்லாக பரிசுத்த கன்னி. அப்போ எனக்கு என்னமோ தோணுச்சு, ஏதோ அதிகமான ஒரு வல்லமை பரிசுத்த கன்னித்தாயில் இருக்கிறதுனாலையோ என்னமோ தான் பரிசுத்த கன்னித்தாய்க்கு எதிராக தான் பெரிய ஒரு போராட்டமே நடக்குது. ஏன்னா இப்போ பல இடங்களையும் போன பொழுது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே போகிறவங்க ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்கன்னு சொல்கிறது இந்த ஜெபமாலையை தான். ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்கன்னு சொல்கிறது அன்னை மரியாளை தான். நீங்கள் நற்கருணைக்கு போகாதீங்கன்னு கூட கிடையாது, ஃபஸ்ட்டு அன்னை மரியாளை தூக்கி போடுங்கன்னு தான். அடுத்தது பாவ சங்கீர்த்தனத்தை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு தான். அப்போ அந்த அன்னை மரியாளுடைய முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்றதுனால தான் என்னமோ இன்றைக்கி தெரியல பரிசுத்த கன்னித்தாய் அன்னை மரியாளை குறித்து பேசணுன்ற ஒரு ஆசையில் ஆரம்பிக்கிறேன். ராய் ஷோமேன் இவருடைய ஒரு சாட்சியம் யூடியூப்பில் இருக்குது. ராய் ஷோமேன் அப்படின்றவருடைய சாட்சியம் ஷாலோம் வேர்ல்டில் இங்கிலீஷில் தான் இது வந்தது. அவருடைய சாட்சியம் என்ன அப்படின்னா, ராய் ஷோமேன் அவர் பிறக்க வேண்டியிருந்தது ஜெர்மனியில் தான் பிறக்க வேண்டியிருந்தது. எந்த டைமில்? ஹிட்லர் இருந்த டைமில். அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு அப்போ யூதர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான், இந்த நாசி ஜெர்மனி. அப்போ அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற உறுதியானதுனால அவங்க அங்கேருந்து தப்பிச்சு நியூயார்க்குக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த மனுஷன் 1951 இவர் பிறந்தது எங்கே அப்படின்னா
இட் வாஸ் இன் நியூயார்க், அமெரிக்காவில் தான் பிறக்கிறார் அவர். அங்கே பிறந்த இந்த மனுஷன் அங்கே இவர் ஹைலி இன்டலெக்சுவல். இந்த மனுஷன் இவர் படித்து 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 கடைசியில் இவர் வந்து சேர்ந்தது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் வந்து படித்தார். அந்த யூனிவர்சிட்டியில் படித்த பொழுதே அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இவருடைய அந்த அறிவு ஞானம் இதெல்லாம் பார்த்த பொழுது ஹை ரேங்கில் பாஸ் ஆனார். பாஸ் ஆன பொழுது அவருக்கு வந்து அங்கேயே வேலை போட்டு கொடுத்தாங்க. ப்ரொஃபஸராக இங்கே வந்துரு அப்படின்ட்டாங்க. அப்படி ப்ரொஃபஸராகவே அங்கே வேலையை ஆரம்பிக்கிறார் இந்த மனுஷன் ராய். ப்ரொஃபஸராக வேலை ஆரம்பிக்கும் போது இந்த மனுஷனுக்குள்ளே அதிகமான ஒரு வெறுமை பாருங்கள். எவ்வளோ சில டைம் நம்ம அதிகமான படிப்பு இருக்கிறவங்களாக இருந்தாலும், பணம் இருக்கிறவங்களாக இருந்தாலும், உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாலும், நமக்குள்ள சில டைம் நம்மை சுற்றி ஒரு இருள் இருக்கலாம். இருள் அப்படின்றது பாவத்தினுடைய இருள் மட்டும் கிடையாது. நம்ம இருள் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம பாவத்தினுடைய இருளை மட்டும் சில டைம் நினைப்போம். ஆனால் பாவம் இல்லாமல் சில இருளும் இருக்குது. நீங்கள் பெரிய பாவியெல்லாம் கிடையாது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சிலவங்க கேட்பீங்க. ஆனால் இன்றைக்கும் பல வேதனைகள், பல கண்ணீர், பல துன்பங்களில் கடந்து போகிறவங்க இருக்கீங்க. பல விதமான இருளில் இருக்கிறீங்க. அதனால தான் என்னமோ யோவான் நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் நற்செய்தியாளர் பாருங்களேன், யோவான் இயேசு என்ற வார்த்தையை எங்கே தெரியுமா பயன்படுத்துவார்? யோவான் நற்செய்தியில் இயேசு என்ற வார்த்தை முதல்ல எங்கே வரும்? யோவான் நற்செய்தி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? பைபிளை பார்த்தா தெரியும். 1வது அதிகாரத்தில் வருதா? எந்த வசனத்தில் தெரியுது? வாக்கு மனிதரானார்ல இயேசுன்ற வார்த்தை இல்லையே. 2ஆம் அதிகாரத்தில் தான் வருதா? 1வது அதிகாரத்தில் இல்லவே இல்லையா இயேசுன்ற வார்த்தை? 36 தான் வருதா? 17. வெரி குட். அப்போ 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் தான் இயேசு என்ற வார்த்தை வருகிறது. 16 வசனம் வரை இயேசுன்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்தவில்லை. ஏன் பயன்படுத்தவில்லை? இயேசுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமே. இயேசுன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்களேன். அவர் யூஸ் பண்ணுற டேர்ம் என்ன? 1வது அதிகாரம் 1வது வசனம், தொடக்கத்திலே வாக்கு இருந்தது. ஸோ இஸ் யூஸ் புது ஒரு பேரை கொடுக்குறாருங்க. யாருக்கு? இயேசுன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் வேறொரு பேரை கொடுக்குறாரு, வாக்கு. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, அவ்வாக்கு இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி. அப்போ உண்டான அனைத்திற்கும் கனெக்ஷன் எங்கே போகுது? உண்டான அனைத்திற்கும், அன்கண்டிஷனல் வார்த்தைங்க. உண்டானது அனைத்தும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்றால் அந்த அவர் யாரு? இயேசுன்ற வார்த்தை கிடையாது, வாக்கு. அனைத்தும் உண்டானது அந்த வாக்கால், அனைத்தும் உண்டானது. சரி, இயேசு அப்படின்ற பேர் ஏன் அவர் பயன்படுத்தலை அப்படின்னா, இயேசுன்றது யாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்? இயேசு அப்படின்றது யாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்? யாருடைய மகனுக்கு? இறை மகனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அப்ப இயேசு என்ற பெயர் பெத்லகேமில் பிறந்தவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். பெத்லகேமில் பிறந்தவருக்கு, 2ஆம் ஆளான கடவுளில் 2ஆம் ஆளானவர் பெத்லகேமில் மனித உருவம் எடுத்த பொழுது மனித உருவம் எடுத்தவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. ஸோ பிஃபோர் தட் அவரை எப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க? பழைய ஏற்பாட்டில் இப்போ அவரை எப்படின்னு கூப்பிடுறது? பழைய ஏற்பாட்டில் அவர் இருந்தார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இருந்தார் இல்லையா? ஆவியானவருக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கி ஆவியானவர் கூப்பிடுறோம். தந்தையான ஆண்டவருக்கு சரி தந்தைன்னு கூப்பிடுறோம், இல்லை கடவுள்னு கூப்பிடுறோம், ஆண்டவரும் கூப்பிடுறோம். இந்த 2வது ஆள் எப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. அதனால் யோவான் நற்செய்தியாளர் அழகான ஒரு பேர் போடுறார் அவருக்கு, வாக்கு. ஏன் வாக்குன்னு பேர் போட்டிருப்பாரு? இப்போ சரி, நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் அழகாக புரிஞ்சு எடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஆனால் நமக்குள்ள கனெக்ஷன் யார்? வார்த்தை. நான் சொல்லுகின்றேன், என்னுடைய மனசில் 11 மணி வரை இருந்த விஷயம் இப்போ 11:10 ஆகும்போது உங்களுடைய மனசுக்கு போயிடுச்சு.
நான் இப்போ என்ன சொன்னேன்? இயேசு என்பது 2ஆம் ஆள் மனித உருவத்தில் படைக்கப்பட்ட பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இது 11 மணி வரை என்னுடைய மனசில் இருந்துச்சு. இப்போ 11:10 என்னுடைய மனசில் இருந்த சிந்தனை இப்போ உங்களுடைய மனசுக்கு போச்சு. இதற்கு காரணம் என்ன? வார்த்தை. அப்போ ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தருக்கு புரிய வைப்பது வார்த்தை. அப்போ இறைவனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து இறைவனுடைய மனதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால் நடுவில் நடக்க வேண்டியது என்ன? வார்த்தை பரிமாற்றம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இறைவனுடைய மனசு இதுதான், இறைவன் இவர் தான், இறைவன் இதுதான் உன்னை பற்றி திட்டம் வச்சிருக்கிறாரு, நீ இறைவனுடைய மகன், நீ இறைவனுடைய மகள், இதை சொல்லி சொல்லி கொடுக்க வந்த ஒருத்தர். அப்போ அவருக்கு அழகான பேர் என்ன கொடுக்கணும்? வாக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு. அப்படி ஒரு வார்த்தை, அழகான ஒரு பேர் அவர் கொடுக்கிறார். நீ வாக்குன்னு மட்டுமா கொடுக்குறாரு, ரெண்டாவது இன்னொரு பேர் கூட கொடுக்குறாரு, ரெண்டாவது ஒரு பேர் கூட கொடுக்குறாரு. அந்த 5 வசனம் வரை வாசித்து முடிச்சிடலாம், அப்போ நமக்கு புரியும். 4வது வசனம், அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அப்போ ரெண்டாவது ஒரு பேர் கொடுத்துட்டார், என்ன? ஒளி. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள ஒரு இருள் இருக்கலாம். அந்த இருள் அப்படின்றது மாரல் டார்க்னஸ் மட்டும் கிடையாது, பாவத்தின் வழியாக உன்னிலே கடந்து போன அழிந்து போன ஒரு ஒளியாக, இருளாக இல்லாமல் பாவத்தின் வழியாக எண்ணிலே இருந்த ஒளி இருள். ஏன்னா நம்ம இருள் அப்படின்னு நினைக்கும் போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? பாவத்துக்கு கனெக்ஷன் போடுவோம் இருள் அப்படின்னா. ஆனால் இருள் அப்படின்றது அது கூட கிடையாதுங்க. உங்களுக்கு பாவமே இல்லை, நீங்கள் நல்லவங்க. ஆனால் சில டைம் உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஃபினான்ஷியலி நீங்கள் இருளில் இருக்கிறீங்க. அப்போ அந்த இருள் வரும்பொழுது உங்களுக்கு பாவம் இல்லை, ஆனால் உங்களுக்கு பணமும் இல்லை. அப்போ இந்த பணம் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு இருள் இருக்கலாம். என்னென்னா, நான் ஒரு மாதிரி ஏழ்மையில் இருக்கிறேனே, ஏழ்மையில் பாவம் இல்லை, 10 கட்டளைகளை அழகாக நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இருக்கிற கேள்வி. நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த ஏழ்மை இருக்கே, அப்படி ஒரு இருள் நமக்கு இருக்கலாம். உனக்கு பாவம் என்னும் இருள் இல்லை, ஆனால் உனக்கு ஏழ்மை என்னும் இருள் இருக்கு. ஆனால் அந்த ஏழ்மை என்னும் இருளை அதை கடந்து வர உனக்குள்ள இருக்கிற ஒளி தான் இயேசு கிறிஸ்து. என்னுடைய ஏழ்மைக்கு ஒரு மீனிங் நான் எங்கே கண்டுபிடிக்கணும்? இயேசுவில் நான் கண்டுபிடிச்சா இந்த இருளை அந்த ஒளி கவ்விவிடும். இல்லைனா ஏழ்மை என்ன தெரியுமா பண்ணோம்? நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு பணத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டருந்து விலகி விடுவோம். அப்போ இருள் ஒளியை அகற்றிவிடும். அப்போ இப்படி ஒரு இருள் இருக்கலாம், ஃபினான்ஷியல் டார்க்னஸ். சிலவங்களுக்கு சில இருள் மென்டல் டார்க்னஸ். மாரல் டார்க்னஸ் கிடையாது, நீங்கள் நல்லவங்க, பாவம் செய்யாதவங்க, உங்களுக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா இது 3 வித்தியாசமாக உங்களுக்கு புரிஞ்சாதான் எனக்கு இருக்கிற டார்க்னஸ் என்னன்னு புரியணும். எனக்குள் இருக்கிற இருள் என்ன? பாவம் மட்டும் கிடையாதுங்க இருள். பாவம் இல்லாதவங்களுக்கும் ஏழ்மை என்னும் இருள் இருக்கலாம். இனி பாவமும் இல்லை, ஏழ்மையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு உறவுகளின் வழியாக வர தடங்கல்கள், கவலைகள், பிரச்சனைகள் என்னும் மென்டல் டார்க்னஸ் இருக்கலாம். மனதில் வேற இருள், உறவினுடைய இருள் இருக்கலாம். இப்போ என்ன பண்ணும்? இயேசு என்னும் ஒளியின் வழியாக இந்த இருளை நீங்கள் ஃபேஸ் பண்ணலைன்னா என்னாகும்? இந்த மென்டல் டார்க்னஸ், இந்த இருள் உங்களை கவ்விவிடும். ஒளி இந்த உலகிற்கு வருது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற 3வது ஒரு இருள், இந்த மென்டல் டார்க்னஸ், மனதினுடைய இருள். பாவம் இல்லை, பணம் இருக்கு, ஆனால் இன்னைக்கு என்னுடைய உறவுகள் சரியில்லை, வேதனை இருக்கு, மென்டல் டார்க்னஸ். சில டைம் சிக்னஸ், டார்க்னஸ் ஆஃப் சிக்னஸ், நோயின் இருள். பாவம் இல்லை, பணமும் இருக்கு, உறவுகள் எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நோய்கள் இருக்கு, அதுவும் ஒரு இருள். எந்த குறையும் இல்லை, ஆனால் குறை என்ன தெரியுமா? நோய். இப்படி ஒரு இருள் இருக்கலாம். அப்போ பலவிதமான இருளில் நாம் கடந்து வருகிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, ஆயிரே என இப்போ தானே பாடினாங்க. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே,
எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பார்த்தீங்களா, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. என் வாழ்வும் அவர், என் ஒளியும் அவர், என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அது ஆழமான நம்பிக்கை இருந்தாதான் இந்த இருளிலிருந்து இந்த ஒளி, இந்த ஒளி இல்லைன்னா இந்த இருள் என்னாகும், உங்களை அமைக்கணும், அந்த ஒளியை கெடுத்துடும். பணம் இருக்கு, பாவம் இல்லை, உறவுகள் கரெக்டாக இருக்கு, ஆனால் நோய் என்னும் இருள் இருக்கலாம். அப்போ உங்களை தாக்குற இருள் என்ன, அந்த இருளை நீங்கள் ஆண்டவர் வழியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். சிலவங்களுக்கு இந்த 4 பிரச்சனையும் கிடையாது. பசங்களுக்கு படிப்பு என்னும் இருள், படிக்கவே முடியல ஃபாதர், ஞாபகமே இல்லை ஃபாதர், இல்லை அந்த அறிவு திறனே இல்லை ஃபாதர், ஞாபக சக்தியே இல்லை ஃபாதர், கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த 4 பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு பெரிய பாவமெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு நோய்கள் கிடையாது, அவங்களுக்கு வேற என்ன, உறவுகள் அப்பா அம்மா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னேன், ஏழ்மை கிடையாது, அதுவும் அப்பா அம்மா எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் பிரச்சனை படிப்பில் இருக்கலாம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருள் இருக்கலாம். உன்னுடைய இருள் என்ன என்று கண்டுபிடித்தால்தான் அந்த இருளில் இந்த ஒளி வீசணும். இல்லைனா இருள் இந்த ஒளியை தாக்கிவிடும். அப்போ எந்த இருள் உங்களை தாக்குது? அப்போ இருள் அப்படின்றது பாவம் மட்டும் நினைக்காதீங்க, பல விதமான இருள்கள் இருக்கலாம். இந்த ராய் ஷாமன் அப்படின்ற இந்த மனுஷனுக்கு இருந்த இருள் என்ன தெரியுமா? இவருக்கு பணம் இருக்குது, உறவுகள் இருக்குது, பதவி இருக்குது, வேலை இருக்குது, ஆனால் இவருக்குள்ளே இருந்த இருள் கடவுள் இருக்கிறாரா, நம்பிக்கை என்னும் இருள். இதுலேருந்து அவரால் வெளியே வர முடியல. எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு அதிகமாகிடுச்சோ, இந்த அறிவு அதிகமான பொழுது இந்த மனுஷனுக்கு ஒரு வெறுமை வர ஆரம்பிச்சிது. வெறுமை. சரி, அப்போ அந்த இந்த வார்த்தைக்கு கூட ஒரு உயிரை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வெறுமையை மாத்திர தூய ஆவியானவர் மேலே இருக்கணும். இந்த தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் முதல் 1, 2, 3 வசனம் வாசிச்சு பாருங்களேன். அதில் 3 கடவுள் இருப்பார். தொடக்க நூல் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம், 2ஆவது வசனம், 3ஆவது வசனம். தொடக்கத்தில் கடவுள். அப்போ தந்தையான கடவுளை பற்றி பைபிள் பேசுது. விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைதாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றியது. அப்போ ஒரு வார்த்தை, நல்லா கவனிங்க, இறை வார்த்தை ஒரு இடத்திற்கு ஒளியை கொண்டு வருகின்றது, உருவாக்குகின்றது என்றால் அந்த இறை வார்த்தை வருவதற்கு முன்னால அங்கு நிழலிட வேண்டிய ஒன்று உண்டு. 2வது வசனம், நிழலிட்டு கொண்டிருப்பது என்ன? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் எங்கு நிழலிடுகிறாரோ அந்த நிழலிடும் இடத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை உருவங்களை உருவாக்கும். New things will happen when God the Father, God the Holy Spirit, God the Son, 3 பேருமே இருக்கிற இடத்துல புதிய உருவங்கள், புதிய நோய்கள் இருக்கலாம், அந்த நோய்கள் நீங்கணும். நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். இந்த வார்த்தை உன்னிலே நிறைவேற வேண்டுமென்றால் தூய ஆவியானவர் நம்பிக்கையின் நிழலால் உன் மேலே இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய நோய் நீங்கும். வார்த்தை இங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது, உன் நோய் நீங்கும், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். ஆனால் அந்த வார்த்தை உன்னிலே நிறைவேற வேண்டுமானால் நம்பிக்கை என்னும் தூய ஆவியானவர் உன் மீது நிழலிட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். தூய ஆவியானவர் என்னும் நிழல் உன் மீது நிழலிடாத பொழுது, ஆவியானவர் நிழலிடாத பொழுது இறை வார்த்தை எவ்வளவு கொடுத்தும் அந்த இறை வார்த்தை உன்னிலே நிறைவேறாது. That is why the word is inactive in some people. Inactive. இறை வார்த்தையே இன்ஆக்டிவா இருக்கு. ஏனெனில் தூய ஆவியானவர் நிழலிடவில்லை, நம்பிக்கை என்னும் நிழல் இல்லை. பைபிளை வாசிக்கிறோம், ஆனா இந்த பைபிள் உன்னிலே நிறைவேறாததற்கு காரணம் தூய ஆவி உன் மீது நிழலிடவில்லை, நம்பிக்கை உன் மீது நிழலிடவில்லை. யாருக்கோ கிடைச்சது. நான் அங்கிருந்து வரும்பொழுது கடைசி நாள் என்னை மலேசியாவில் பார்த்தபோது ஒருத்தர், ஒரு ஃபேமிலி வந்து சாட்சியத்தை காமிக்கிறாங்க. பதர், என்னுடைய மனைவியுடைய சாட்சியத்தை பாருங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க. 2019, 2020, 2021, 2022, 2023, 2024 அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்களுடைய மனைவிக்கு 2019 எடுத்த பொழுது ஐ திங்க் லங்ஸில் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மருந்து செஞ்சுருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து அவங்களுடைய அந்த ஜபத்தை அவங்க கைவிடவே இல்லை. 2020 போகும்பொழுது டாக்டர் அதிசயமாக இருக்குது, அதனுடைய அந்த கட்டி சின்னதாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த 2023 கட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது. 2024 ஆக்சுவலி அதே ஹாஸ்பிட்டலில் வேறு டாக்டர்
அதே ஹாஸ்பிட்டல் தான். போகும்பொழுது பார்த்தது வேறு டாக்டர். இவங்களுடைய அந்த இருந்த டாக்டர் ரிட்டையர் ஆகிப்பட்டாரோ, காணாமல் போயிட்டார், அங்கே இல்லை. புது டாக்டர் பார்க்கும்பொழுது அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இம்பாசிபிள் அப்படின்றாரு. கண்டிப்பாக இருக்கும்பான்னு சொல்லி திரும்ப இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது 2024 ரிசல்ட்டோட வராரு, என்னுடைய மனைவிக்கு அந்த கேன்சருடைய ஒரு அறிகுறி கூட இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எவ்ரி இயர் அவர் எடுத்த ரிசல்ட்டு அந்த டாக்டரால் நம்ப முடியல. இம்பாசிபிள் இது. இஸ்வலன் பார்ந்தவர்களே, நெருளிடும் பொழுது அந்த இறைவார்த்தை உன்னிலே நிறைவேறும். அப்போ நடுவில் சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொல்லும்போது சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்போ தியானத்தில் கூட ஒரு அம்மா கிட்ட தான் சொன்னேன். நான் சொன்ன வாக்கு மனிதரானார் சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் சொன்னபோது ஆமென் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன இப்போ நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். தெரியல ஃபாதர், தெரியல. அப்போ சொன்ன வார்த்தை இறை வார்த்தை பிரைஸ் நல்லது தான். நம்ம ஆமேன்னு சொல்லி கிளைம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் நம்ம எங்கெங்கிருந்தோ தப்பெல்லாம் கற்றுக்கிட்டு வரோம் சில. அதனால் கேளுங்க, நமக்கு இது ஒரு தடையாக இருக்காமல் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லும்போது சொல்லுங்கள், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனுடைய மனசில் இருந்த இந்த ராய் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு உள்ள இருந்த இருள் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கிறாரா பயங்கரமான ஒரு அறிவு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் அந்த இருள் கடவுள் மீது நம்பிக்கை கம்மியாகி வந்த பொழுது இவர் அதை பற்றி அதிகம் தேடவும் இல்லை. ஆனால் ஒரு வெறுமை, உருவம் இல்லை, வெறுமை. ஆனால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்க போது பாருங்களேன். இவர் ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருந்த பொழுது அங்கே இவருக்கே புரியாத ஒரு இறை பிரசன்னம் வருது. யூத மதத்தில் அறிவினுடைய உச்சியில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்த இவருக்கு பயங்கரமான ஒரு இறை பிரசன்னம், ஒரு இறை அனுபவம் அவருக்கு நல்லா தெரியுது. சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். என்னை சுற்றி இப்போது ஒரு பயங்கரமான ஒரு இறை பிரசன்னம் அவருக்கு நல்லா தெரியுது. இட் இஸ் நாட் அ நேச்சுரல் பவர், சம்திங் சூப்பர் நேச்சுரல் என்னை சுற்றி இருக்குது. அவர் அது மனசில் உணர்ற இந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டார். பிறகு 2-3 நாளுக்கு அப்புறம் திரும்ப அங்கே வந்து உட்கார்றாரு. அதே இறை பிரசனத்தை அந்த இடத்துல உணர்றார். அந்த இடத்துல உணரும்போது அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ என்னை இப்போ தாக்க போகுது. சம்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் மை லைஃப். இறைவனுடைய பிரசன்னம் எனக்கு மீதி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்னை சுற்றுது. இவர் என்ன தெரியுமா விரும்பினார்? இவர் உண்மையாகவே ஜெபிச்சாரோம். ஃபஸ்ட் டைமாக அவ்வளோ ஆழமாக ஜெபிக்கிறாரு. இது எந்த மதத்தினுடைய கடவுளாக இருந்தாலும் சரி, நான் அந்த மதத்தை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இது கிறிஸ்து மதத்தினுடைய கடவுளாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் யூதருக்கு கிறிஸ்தவம் அப்படின்னாலே பயங்கரமான எதிரி. அது என்னமோ பணிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் அவர் சொல்கிறார், இது எந்த மதத்தினுடைய கடவுளாக இருந்தாலும் அதை நான் உண்மையாக முழுமையாக உணர்ந்தேன் என்றால் அந்த மதத்தின் கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பட் லெட் இட் நாட் பி எ கிறிஸ்டியன் காட். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த இறை பிரசன்னம் அன்றைக்கி அப்படியே முடிஞ்சுது. திரும்பவும் அந்த இடத்துக்கு வராரு, அதே இறை பிரசன்னம். திரும்பவும் இன்னொரு நாள் வராரு, இறை பிரசன்னம். ஆனால் அன்னைக்கு அழகான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் அவருக்கு அந்த இறை பிரசன்னத்தினுடைய பொருள் தெரிந்தது. வந்தது இயேசு கிறிஸ்துவல்ல, வந்தது அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் அது பார்த்த பொழுது அவருக்கு புரிஞ்சு போச்சு. மதர் மேரி அப்படின்றது அவருக்கு புரிஞ்சு போச்சு. மதர் மேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறவர் he is coming in real communication with மதர் மேரி. அப்போ ஒரு நாள் மாதா கிட்ட பேசும்பொழுது அவர் கேட்குறாரு, உங்களுக்கு பிடிச்ச ஜெபம் என்னன்னு கேட்குறாரு. அப்போ மாதா அவங்களுக்கு போர்ச்சுகீஸில் ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஜெபத்தை அவர் எழுதி எடுத்துக்கிட்டார். இவருக்கு அந்த மொழி தெரியாதனால போர்ச்சுகீஸ் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்குறாரு, இது என்ன ஜெபம்னு. அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வரும்பொழுது மாதா அவருக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம். அதான் போர்ச்சுகீஸில் மாதா அவருக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். அந்த ஜெபத்தை இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். டெய்லியும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இஸ் நாட் ஏசுக்கிட்ட இன்னும் வரலை, ஆனால் மாதா கிட்ட வந்துட்டார் அந்த மனுஷன். மாதா கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்து மாதா வழியை பேச ஆரம்பித்து ஒரு நாள் மாதா கிட்ட கேட்குறாரு, சரி எனக்கு ஒரு ஜெபத்தை கற்றுத்தாங்கன்னு சொன்னபோது இந்த ஜெபத்தை கற்று தந்தீங்களே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜெபத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம மாதா சொன்னாங்க, எனக்கு எல்லா ஜெபமும் பிடிக்கும், இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜெபம் பிடிச்ச ஒரு ஜெபம் இருக்குமேன்னு சொன்ன பொழுது மாதா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? பாவ கரையில்லாமல் பிறவி எடுத்த கன்னி மரியாவே, உம்மில் அடைக்கலம் தேடுவோருக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாள், அன்னை மரியாள் இவருக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம்.
மரியாளுக்கு பிடித்த ஜெபம்னு மரியாள் கற்றுக் கொடுத்த ஜெபம், பாவக்கரையில்லாமல் பிறவி எடுத்த ஜென்மம் எடுத்த கன்னி மரியாளே, உம்மில் அடைக்கலம் தேடுவோருக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரையில் நான் சொல்லித்தரேன், ஜெபிங்க. அழகான ஜெபம், மரியாள், அன்னை மரியாளுக்கு பிடித்த ஜெபம். எழுதி வச்சுக்கோங்க. இல்லை யூடியூப்பை பார்க்குறவங்க நிறைய பேர், யூடியூப் நம்ம இப்போ இங்கே போகும்பொழுதும் இந்த நாடுகள் எல்லாமே நிறைய பேர் இதை பார்க்குறாங்கன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எழுதி எடுத்து இது மாதிரி ஜெபம்லாம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் எழுதி எடுத்துக்கோங்க. பாவக்கரை இல்லாமல், சொல்லுங்கள், பாவக்கரை இல்லாமல் பிறவி எடுத்த அன்னை மரியாளே, உம்மில் அடைக்கலம் தேடுவோருக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரை இல்லாமல் பிறவி எடுத்த அன்னை மரியாளே, உம்மில் அடைக்கலம் தேடுவோருக்காக வேண்டிக் கொள்ளும். அழகான ஜெபம். இந்த ஜெபத்தை இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. மெதுவா அன்னை மரியாள் வழியாக இயேசுவை அறிந்து கொள்கிறார். இன்னைக்கு இஸ் அ கேத்தலிக். எந்த மதத்தினுடைய கடவுள் அவரை தொடக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த மதத்தினுடைய கடவுள் இன்னைக்கு அவரை மாற்றி, இன்னைக்கு அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபை வேலையெல்லாம் விட்டுட்டாரு. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ப்ரொஃபஸராக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவரை அறிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அன்னை மரியாள் வழியாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்த இந்த மனிதன் பெரிய ஒரு அனுபவத்தின் வழியாக, எந்த மதத்தின் கடவுளாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் கிறிஸ்துவ மதத்தின் கடவுளாக மட்டும் இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்ட மனிதனுக்கு அன்னை மரியாள் அழகா கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு வந்து ஞானஸ்தானம் இன்னைக்கு எடுத்து அந்த மனிதன் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஊழியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராய் ஷூமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் வழியாக ஜெபிப்பதற்கு 4 காரணங்கள் சொல்கிறேன். ஏன் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்க வேண்டும்? ஏன் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஏன்னா இன்றைக்கி என்னுடைய அந்த தியானங்களுடைய வேலையில் அங்கே கவுன்சிலிங் செஷன் கூட இருந்துச்சு. பகலில் 9 மணிலேருந்து 12 மணி வரை விருப்பப்பட்டவங்களுக்கு கவுன்சிலிங் வரலாம். சாயங்காலம் 7 மணிலேருந்து 10 மணி வரை தியானம் இருந்துச்சு. நம்ம காலையில் இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தவங்க அதில் நிறைய வாலிப பசங்களும் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு கேட்ட கேள்வி, ஃபாதர், என்னுடைய சுற்றும் இருக்கிறவங்க, என்னுடைய உறவினர்கள், அங்கே நிறைய இந்த மிக்சட் மேரேஜஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமாக. அது இந்துஸை கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவளுக்கு இருக்கிற நிறைய கசின்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இவகிட்ட கேட்குற ஒரு கேள்வி, ஏன் அன்னை மரியாள் வழியாக நீங்கள் ஜெபிக்கணும்? ஏன் அன்னை மரியாள், ஏன் மாதா வழியாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா போதாதா? என்ன ஃபாதர் நான் பதில் சொல்கிறது? இது இன்றைக்கும் நமக்கும் நிறைய பேருக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கிற கேள்வி. அன்னை மரியாள் நம்ம நிறைய குழப்புறாங்க. அன்றைக்கி தான் உண்மையாகவே நான் நினச்சேன், என்ன தெரியுமா, கத்தோலிக்க திருச்சபையில் இப்போ என்ன தெரியுமா நடக்குது? பிரிவினை சகோதரர்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தோணுது இனி திரும்ப கேள்வி கேட்கணும் அந்த பக்கமாக நினைக்கிறேன். இனி கேள்விகள் நிறைய கண்டுபிடிக்க நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்கிறேன். நீ கேள்வி கேளு, நான் டிஃபெண்டராகவே இருக்கிறேன். பதில் சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது திருப்தி ஆகுமா? திருப்தி ஆகவே ஆகாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எப்பவுமே கேள்வி கேட்கணுன்ற ஆசை தான், பதிலை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை கிடையாது பிரிவினை சகோதரர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு பதிலை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையே கிடையாது. நம்மளுடைய யூடியூப்னுடைய கமெண்ட்ஸ் நான் வாசிக்கிறதே கிடையாது. ஆனால் நேற்று அது இமெயிலில் வந்தது, கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து. சரி, அதை டெலீட் பண்ணிக்கிட்டே இருந்தபோது ஒரு கமெண்ட் மட்டும் பார்த்தேன். அது எப்போ சிலை வழிபாடுனுடைய டாக்குக்கு இன்றைக்கும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது போட்டு 2 வருஷம் ஆகுது. 2022 டிசம்பரில் என்னமோ போட்டது. இன்றைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க. கத்தோலிக்கர்களை பார்த்தாங்களோ இல்லைன்னு தெரியல. அது பிரிவினை சகோதரர்கள் அவ்வளோ ஏற்றி விட்டதே அவங்க தான். 5-5.5 லட்சம் என்னமோ போயிருக்குது அது வியூவர்ஸ். கத்தோலிக்கருக்கு எத்தனை பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் பிரிவினைகள் சகோதரர்கள் அப்படி நமக்கு ஒரு உபகாரம் செஞ்சுருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வியூவர்ஸிலே டாப்பாக போன டாக் வந்தது தெரியுமா? சிலை வழிபாடு தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அதில் ஏதோ ஒரு கமெண்ட் நேற்று இருந்தது. அந்த யூடியூப்னுடைய கமெண்ட் இமெயிலில் வந்தபோது என்ன, குருடனை வழி நடத்தினால் அப்படின்னு சொல்லி என்னமோ போட்டது. என்னை திட்டி எழுதியிருந்தாங்க அதில். ஏன்னா நான் சிலை வழிபாடை பற்றி தான் நான் சொல்கிறேன். சிலை வழிபாடு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அது யாருக்கோ பிடிக்கல. அதில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, குருடனை வழி நடத்தினா எல்லாருமே குழிக்குள்ளே தான் போவீங்கன்னு சொல்லி என்னை திட்டி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். பாருங்கள், அவங்களுக்கு அதை அட்டாக் பண்ணணும். அதில் என்ன சொன்னேன்னோ அது புரிஞ்சிக்கணுன்னோ. உண்மையாகவே இது கேட்ட ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர், மாதவரத்துலேருந்து ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் உண்மையாகவே இதை கேட்ட, இது நம்ம போட்ட புதுசில் வித்தின் 1 or 2 months நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிட்டு அந்த மனுஷன் சொன்னார், ஃபாதர், ஃபஸ்ட் டைமாக
உண்மையாகவே இந்த சிலை வழிபாடு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னார். நான் ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் ஃபாதர், ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு இல்லை அப்படின்றது இந்த டாக் வழியாக எனக்கு புரிஞ்சுது அப்படின்னார். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். புரியணுன்னா புரிகிற மாதிரி தான் அழகாக போட்டு வச்சுருக்கிறோம். இது புரியக்கூடாது, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா நமக்கு அவங்கள திருத்த முடியாது. அதனால் பரிசுத்த கன்னித்தாய் வழியாக ஏன் ஜெபிக்கணும்? 4 காரணங்கள் சொல்கிறேன். முதல் காரணம், அருள் நிறைந்தவர்களோடு ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். முதல் காரணமே, அருள் நிறைந்தவர்களோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்த கன்னித்தாய் அன்னை மரியாளை வானதூதர் வந்து வாழ்த்தும் பொழுது அந்த அவர் அட்ரஸ் பண்ணுறது எப்படி? மாதாவை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு? அருள் நிறைந்த மரியே வாழ்க. நீங்கள் பைபிளில் இனி எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வானதூதர்கள் ஒருத்தரை வந்து சந்திக்கும் பொழுது எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். அவங்கள அட்ரஸ் பண்ணும் பொழுது அவங்கள பேர் தான் கூப்பிடுவாங்க. தானியேலே, யோ, அப்ரகாமே, சாரா. அப்போ அவங்கள பெயரை அழைத்து கூப்பிடும் பொழுது பரிசுத்த கன்னித்தாயை மட்டும் அடைமொழி கூப்பிடுறார். மரியாளே அப்படின்னு கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனால் அவளை எப்படி கூப்பிட்டாங்க? அருள் நிறைந்த மரியாளே. ஸோ தி அட்ரஸிங் இஸ் அருள் நிறைந்தவள். மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் கிரேஸ். அப்போ அருள் நிறைந்தவர்களோடு நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு ஆசையாக இருக்குது நமக்கு ஜெபிக்கணும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் நிறைய இடங்களை தேடி வரீங்க, நிறைய இடங்களுக்கு போகிறீங்க. ஏன் அந்த செவ்வாய்க்கிழமையான அந்தோனியார் கோயிலுக்கு போய்ட்றீங்க, வியாழக்கிழமையான இன்வென்ட் ஜீசஸ் கோயிலுக்கு போகிறீங்க, முதல் சனிக்கிழமையான நைட்ரோஜலுக்கு வந்துடுறீங்க, 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையான தேடி வந்துடுறீங்க. ஒரு இடங்களுக்கு, தியான இல்லங்களுக்கு, சில கோயில்களுக்கு, சில 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 திருத்தலங்களுக்கு தேடி போவதற்கு காரணம் என்ன? அங்கே ஏதோ ஒரு நபரோ இல்லை நபர்களோ அல்ல அந்த இடமோ அருள் நிறைந்ததால் உங்களுக்கு தெரிந்ததால் தான். அப்போ அந்த இடத்திலே உட்காந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நபர்கிட்ட வந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நபர்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கனெக்டட் ஆகுறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க. அந்த கனெக்ஷன் என்ன? அருள் நிறைந்த இடம்னு நினைக்கிறீங்க, அருள் நிறைந்த பொருள் நினைக்கிறீங்க, இல்லை அருள் நிறைந்த நபர் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐதர் பிளேஸ் ஆர் பர்சன் ஆர் திங். If you really feel that person is grace-filled person, if the place is grace-filled place, if the thing is grace-filled, அதனால தான் ஒரு ஜெபமாலை எப்பவுமே கையில் வச்சுக்கிறீங்க. பயம் அப்படின்னா ஜெபமாலை கழுத்தில் போட்டுக்கிறீங்க, உத்திரிக்கத்தை கழுத்தில் போட்டுருக்கிறீங்க. ஏன்னா அருள் நிறைந்த பொருள் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அப்படி நினைக்கும் பொழுது அந்த அருள் நிறைந்த பொருளை பயன்படுத்திக்கிறோம். அருள் நிறைந்த நபர்களோடு உட்காந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லை எங்கேயாவது ஒரு ப்ரேயர் குரூப் அப்படின்னா இந்த ஃபாதர் வராரா, இந்த சிஸ்டர் வராங்களா, இந்த பிரதர் வராங்களா அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போது அருள் நிறைந்த நீங்கள் நினைக்கிறேன். அது நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லையா, இல்லைன்னா இடமாக இருக்கலாம். இதெல்லாமே மாதாவை கம்பேர் பண்ணும் பொழுது மரியாள் என்னும் அருள் நிறைந்த ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற சின்ன ஒரு பொட்டு மட்டும்தான் அது. இவ்வளோ பெரிய உடம்புல நீங்கள் எவ்வளோ பொட்டு வைக்கிறீங்க? உடம்பு முழுக்க பொட்டு வைக்கிறீங்க, குட்டியோண்டு இங்கே ஒன்று தானே வைக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த அருள் நிறைந்த நபர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அருள் நிறைந்த இடம் நீங்கள் நினைக்கிறது, அருள் நீங்கள் பொருள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த பொட்டு மாதிரி தான். ஆனால் அன்னை மரியாள் முழுக்க முழுக்க அருள் நிறைந்தவள், அருள் நிறைந்த, ஃபுல் ஆஃப் கிரேஸ். அப்போ அன்னை மரியாள் வழியாக அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்பதில் என்ன தவறு? அருள் நிறைந்த பாஸ்டர் கூட ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். அருள் நிறைந்த பாஸ்டர் நீ நினைக்கிற அந்த பாஸ்டர் என் மேலே கை வச்சு ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறேன். ஆனால் அருள் நிறைந்த மரியாதை மட்டும் நீ தூக்கி போடுற. அந்த பாஸ்டருக்கு கொடுக்குற மரியாதை கூட ஆண்டவருடைய அம்மாவுக்கு இல்லையா? அந்த மனிதனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கூட, அந்த மதிப்பு கூட ஆண்டவரை ஈன்றெடுத்த அந்த பெண்ணுக்கு இல்லையா? அப்போ அந்த பெண்ணை ஏன் அவ்வளோ எதிரியாக அவங்க பார்க்குறாங்க? அவங்க அருள் நிறைந்தவங்க அப்படின்னு ஏற்றுக்க அவங்களால முடியலை. அருள் நிறைந்தவர்களோடு ஜெபிப்பது அதான் அதனுடைய முதல் காரணம். வை ஐ ஷுட் ப்ரே த்ரூ மதர் மேரி ஆர் வை ஐ ஷுட் ப்ரே டுகெதர் வித் மதர் மேரி, ஏனெனில் அருள் நிறைந்தவள். மாதா அன்னை மரியாளை பாருங்களேன். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்தாங்க. எலிசபெத்தை சந்திப்பதற்கு முன்னதாக எலிசபெத்து தூய ஆவியானவர் பெற்றாளா அல்ல பரிசுத்த கன்னித்தாய் அன்னை மரியாள் அந்த காலு வீட்டில் எடுத்து வச்ச பொழுது அவர்கள் தூய ஆவியானவர் பெற்றாரா? அப்போ தூய ஆவியானவரை எலிசபெத்து பெற்றது அதற்கு முன்னால் அல்ல, அருள் நிறைந்த மரியாளோடு இணைந்த பொழுது. when she got the connection with mother Mary, she got the Holy Spirit. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 40வது வசனம், சந்தேகம் இருந்தா எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 40லிருந்து
அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது துள்ளிற்று. முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு. அப்போ பரிசுத்த கன்னித்தாய் வருவதற்கு முன்னால அல்ல எலிசபெத்து தூய ஆவியானவரை பெற்றது. பரிசுத்த கன்னித்தாயினுடைய கனெக்ஷன், தி அசோசியேஷன். அருள் நிறைந்தவர்களோடு இருக்கும் பொழுது அருளை நீ பெறுவாய். அருள் நிறைந்தவர்களோடு நீ ஜெபிக்கும் பொழுது நீ அந்த அருளை பெறுவாய். அப்ப அருள் நிறைந்த மரியாளோடு நீ ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு ஈஸியா இருக்கும் தெரியுமா அந்த பிரேயர். அதனால தான் ஜெபமாலை எடுத்து ஜெபிங்க. ஜெபமாலையை விட்டுடாதீங்க. குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் குடும்பத்தில் ஜெபமாலை இல்லாமல் இருக்கக்கூடாது. முடிவெடுங்க. உங்களுடைய குடும்பம் அனாதையாக கூடாது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனாதையாக கூடாதுன்னா the easy way of praying is praying with Mother Mary. the easy way of praying, மிகவும் எளிதான ஒரு வழி ஜெபிக்க, ஆண்டவரிடம் கனெக்ஷன் வைப்பதற்கு எளிதான வழி என்ன தெரியுமா? அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்பது. ரொம்ப ஈஸியான வழி. உங்களுக்கு ஜெபிக்க என்ன ஜெபிக்கணும்னு தெரியலையா, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையா, அம்மா மரியாளை எனக்கு கற்றுத்தாங்க. நீ என்ன ஜெபிக்க வேண்டும் என்று உனக்கு ஜெபிக்க தெரியாத பொழுது உனக்கு கற்றுத்தரும் தூய ஆவியானவரை முழுக்க முழுக்க வச்சிருக்கிறாங்க. அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்பது தவறல்ல. அதுக்கு ஆப்போசிட் தான் சொல்லணும். அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்பது ஈஸி. அதனால தான் பிசாசு ஃபஸ்ட்டு ஜெபமாலையை தூக்கி போடு, கழுத்தில் போடாத, கையில் வைக்காத. வல்லமையான ஜெபமாலை, வல்லமையான பொருள். ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிங்க, தனிப்பட்ட விதத்திலையும் குடும்பத்திலும். பிரைஸ் தி லார்ட். ஹிட்லர், ஜெர்மனியை ஆண்டு வந்த ஹிட்லருடைய கதை கேட்டிருப்பீங்க. அவருடைய வரலாறு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஹிட்லருடைய காலத்தில் தான் இந்த நம்ம சொன்ன இந்த ராய் ஷோமேன் வந்து அங்கிருந்து அவங்களுடைய அப்பா அம்மா தப்பிச்சு வந்தாங்க. ஏன்னா அவர் வந்து லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றடித்தவர். ஹோமிசைட்ஸ், ஜினோசைட்ஸ், அந்த ஒரு இனத்தையே அந்த நாட்டிலேருந்து அழிச்சணும்னு நினச்சார் அவர். மனிதர்களை கொன்று ஒழித்தார். யாரையெல்லாம் தெரியுமா அந்த ஹிட்லர் கொன்றார்? யாரையெல்லாம்? அவர் ஒரு கண்டிஷன் வச்சுருந்தார். இவங்கெல்லாம் செத்துடணும்னு நினச்சார், சாகடிச்சுக்கிட்டே இருந்தார். யாரையெல்லாம்? 1 யூதர்கள், 2 முதியவர்கள். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா வயசானவங்க யூஸ்லெஸ்ஸு, இவங்க நாட்டில் இருந்தாங்கன்னா நாட்டுக்கு செலவு, அதிக செலவு நினச்சி. 2வது முதியவர்கள். 3வது யார் தெரியுமா? மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், மென்டல் பேஷண்ட்ஸ். இந்த 3 பேரும் என் நாட்டில் வேண்டாம் அப்படின்ட்டார். இந்த 3 பேரும் என் நாட்டில் வேண்டாம், யூதர்கள் என் நாட்டில் வேண்டாம், ஜீனோசைட் கொண்டுட்டார். 2 முதியவர்கள் என் நாட்டில் வேண்டாம், ஹோமிசைட்ஸ், மனிதர்களை கொண்டார். 3 மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் என் நாட்டில் வேண்டாம். ஏன்னா அவங்களும் யூஸ்லெஸ், உபகாரம் இல்லாதவங்க. இவங்களை கொண்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு கொலைக்கு முன்னால் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த குரூப் எல்லாம் கூப்பிட்டு, அந்த மிலிட்டரி அந்த குரூப்பை கூப்பிட்டு, அந்த படை வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவர் டாக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த டாக்கில் அந்த ஸ்பிரிட்டில் போய் கொண்டுட்டு வந்துடுவாங்க. இந்த கொலையெல்லாம் தப்பில்லைன்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷன் கொடுப்பார், கொலை செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பார். அப்படி கொன்றொடிக்கிட்டு இருந்த பொழுது அடுத்த டாக் நடத்துகிறார். 45 மினிட்ஸ் அவருடைய டாக். இந்த 45 மினிட்ஸ் டாக் கொடுத்தா அடுத்த லட்சக்கணக்கான 10 லட்சம் இல்லை 15 லட்சம் சாக போகிறாங்க. இது போப்பாண்டவருக்கு தெரியும், இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு இருந்த போப்பாண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? 4 குருக்களை செலக்ட் பண்ணார். 4 குருக்களை செலக்ட் பண்ணிட்டு சொன்னார், 4 பேருக்கும் ஆசீர்வதித்து சிலுவையை கொடுத்தார், பெனடிக்டன் கிராஸை கொடுத்தார். அந்த பெனடிக்டன் கிராஸை 4 குருக்களுக்கு கொடுத்துட்டு சொன்னார், இவர் இந்த ஹிட்லர் இந்த டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து போங்க. நீங்கள் போயிட்டு, நீங்கள் இருக்கிறது தெரியக்கூடாது, மாறு இடத்துல போங்க. போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த மனுஷன் டாக் கொடுக்கும் பொழுது 4 மூலையில் நீங்கள் உட்காரணும், சிலை வச்சு. அருள் நிறைந்த பொருள். இந்த அருள் நிறைந்த பொருளை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எக்ஸாசிசம் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாசிசம் என்ன? பேய் ஓட்டுறது. அந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சிலுவையை கையில் வச்சுக்கோங்க, ஜெபமாலை கையில் வச்சுக்கோங்க, எக்ஸாசிசம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மனுஷன் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? டாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன பண்ணணும்? அதற்கு எதிராக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசாசுக்கு எதிரான போராட்டம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ப மாட்டீங்க, 45 நிமிஷம் பிரசங்கம் வைக்க வேண்டிய வந்த ஹிட்லர் 15 நிமிஷத்தில் தலை சுற்றி விழுந்துட்டார். அந்த மனுஷன் அன்றைக்கி அந்த டாக்கை ஃபுல்லாக முடிச்சிருந்தாருன்னா அடுத்த 10 லட்சம் பேர் செத்துருப்பாங்க. போப்பாண்டவர் அருள் நிறைந்த 4 பேரை அழைத்து
அருள் நிறைந்த பொருட்களை கொடுத்து எங்கே இந்த தீமை இருக்கோ தீமைக்கு எதிராக ஜெபிங்க. நீ ஹிட்லர்கிட்ட போனோன்னா ஹிட்லர் உன் கழுத்தை எடுத்துருவான், தலையை எடுத்துருவான். அதனால் ஹிட்லர்கிட்ட நீ நேரடியாக போக வேண்டாம். யூ கோ, யூ சிட் அண்ட் யூ ப்ரே. எங்கே ஒரு தீமை நடக்குதோ அதற்கு எதிராக ஜெபிங்க அப்படின்னாங்க. பாருங்கள், அருள் நிறைந்த இந்த நபர்களால் 10 லட்சம் பேரை மீட்க முடிஞ்சால், அருள் நிறைந்தவர்கள் கிடையாது, அருள் ஒரு பொட்டு மாதிரி இருக்கிறவங்க, அந்த அருள் ஒரு டாட் மாதிரி இருக்கிறவங்களால ஒரு 10 லட்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சா அருள் நிறைந்த மரியாவால் என்னெல்லாம் செய்ய முடியும்? ஃபுல் ஆஃப் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் அந்த அருள் நிறைந்த மரியா வழியாக நீ ஜெபிக்காத, அருள் நிறைந்த மரியா கூட நீ ஜெபிக்காத. மரியாள், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய வீட்டில் கால் எடுத்து வச்ச பொழுது அந்த ஆசீர்வாதம் வந்தது. அதே மாதிரி தான் அன்னை மரியாள் அந்த மேல் மாடி அறையில் ஒன்றா உட்காந்து ஜெபிச்சாங்க. அங்கே என்ன நடந்தது? ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். அருள் நிறைந்த மரியாளோடு ஜெபித்தவர்களுக்கு என்ன நடந்தது? தூய ஆவியானவரை பெற்றார்கள். பெந்தகோஸ்து திருவிழா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்னை மரியாள் வழியாகவும் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்கும் ஜெபம், அதனுடைய அடையாளம், அதனுடைய ஆதாரம், அதனுடைய ஆசீர்வாதம் பைபிளில் இருக்கு. அதான் அப்போ முதல் ஸ்டெப்பு அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கணுமா? முதல் ஸ்டெப்பு அருள் நிறைந்தவர்களோடு ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது திருவசனம். சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 2வது திருவசனம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். பிள்ளைகளின் மீது அன்னையருக்குள்ள உரிமையை, பிரைஸ் தி லார்ட். பிள்ளை, அது பழைய ஏற்பாட்டில் பைபிளில் இருக்கிற ஒரு வசனம். பிள்ளைகளின் மீது அன்னையருக்கு இருக்கும் உரிமையை ஆண்டவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அப்போ அன்னை மரியாளுடைய பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உரிமை யாருக்கு? பைபிளின் படி அன்னை மரியாளுக்கு. அதனால தான் தம்பி அவங்களுக்கு அந்த ரசத்தை செஞ்சு கொடு உரிமையாக சொல்கிறாங்க, கெஞ்சி கேட்கல, அந்த உரிமையோடு சொல்கிறாங்க. தம்பி அவங்களுக்கு அந்த ரசம் தீர்ந்து விட்டுச்சு, அந்த ரசத்தை செஞ்சு கொடு, உரிமையோடு கேட்குறாங்க. பிள்ளைகளின் மீதுள்ள அதிகாரம், அந்த உரிமை அன்னை மரியாளுக்கு இருக்குது. அப்படின்னா அன்னை மரியாளுக்கு கிடைத்த முதல் பிள்ளை இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உரிமை. அதே அன்னை மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து இனியும் நிறைய பிள்ளைகளை கொடுத்தார். அந்த பிள்ளைகள் யாரு? சிலுவையில் கொடுத்த இந்த பிள்ளைகள். அப்போ இந்த பிள்ளைகளின் மீது உரிமை யாருக்கு? அன்னை மரியாளுக்கு உண்டு. அப்போ உரிமை இருக்கிற தாயோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே உரிமை இருக்குது, அப்போ உரிமை இருக்கிற தாயோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அது எப்படி தவறாகும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அந்த உரிமையை ஆண்டவர் கொடுப்பதற்காக தான். நீங்கள் நல்லா கவனிங்களேன், பழைய ஏற்பாட்டில் முதலில் ஆதாமை தான் ஆண்டவர் படைத்தார். ஆதாமுக்கு பிறகுதான் யாரை படைத்தார்? ஏவாளை படைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் முதல்ல யாரை படைத்தார்? ஏவாளை தான் படைத்தார். ரெண்டாவது யாரை படைக்கிறார்? ஆதாமை படைத்தார். முதல்ல ஆதாமை படைத்து ஏவாளை படைத்த பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வரும்போது she is giving birth to the new Eve. புதிய ஏவாளை படைத்த பிறகுதான் புதிய ஆதாமை, நியூ ஆதாமை படைக்கிறார். அதனுடைய உரிமை அப்போ யாருக்கு? இயேசுவின் மீதுள்ள உரிமை அன்னை மரியாளுக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் இருவர்கள் தான். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள், ஆதாமும் ஏவாளும். புதிய ஏற்பாட்டில் பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் ஆதாமும் ஏவாளும். பழைய ஏற்பாட்டின் ஆதாம் ஏவாள், புதிய ஏற்பாட்டின் ஆதாம் ஏவாள். புதிய ஏற்பாட்டினுடைய ஆதாம் இயேசு கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டினுடைய ஏவாள் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுடைய பிறப்பிற்கு பிறகுதான் இயேசுனுடைய பிறப்பை ஆண்டவர் கொடுத்தார். வை? பிகாஸ் ஜீசஸ் இஸ் ஆல்சோ மேட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மதர் மேரி. உரிமையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியாளுக்கு அப்படி ஒரு உரிமையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியாளே, மரியாளே, என்னுடைய மகனின் உரிமையை உன்னுடைய பாதுகாப்பில் நான் விட்டு வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையின் கீழ் கொடுத்து போனார். இந்த உரிமையை நான் அம்மா உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த உரிமையோடு தான் மேல் மாடி அறையில் அம்மா ஜெபிக்கிறாங்க.
மேல் மாடி அறையில் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தூய ஆவியானவரை பெற்றுத் தருகிறார். அப்போ ரெண்டாவது காரணம் அன்னை மரியாளோடு நாம் இணைந்து ஜெபிப்பதற்கு. ரெண்டாவது காரணம் அன்னை மரியாளுக்கு நம் மீது உள்ள உரிமை. உரிமை இல்லைன்னா ஜெபிக்க வேண்டாம். அதனால தான் அந்த பசங்க அன்றைக்கி வந்து கேட்டபோது நான் சொன்னேன், அந்த பொண்ணு கேட்டா இல்லையா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னுடைய கசின்ஸ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம், இது நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம். சப்போஸ் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எட்டி பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க, ஏன் உங்கள் அம்மா இன்றைக்கி சமையல், ஏன் இன்றைக்கி கறி வச்சுருக்கிறாங்க, ஏன் சாம்பார் வைக்கக்கூடாது? ஏன் பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்து மோந்து பார்த்து நம்ம வீட்டை பற்றி அவங்க சொல்கிறாங்க? உங்கள் வீட்டில் அம்மா கறியை வச்சுட்டு போகிறாங்க, உங்கள் அம்மா வேணால் சாம்பார் வச்சுட்டு போகிறாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து ஏன் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த வீட்டில் இருந்த பிள்ளை என்ன சொல்லலாம், அம்மா இன்றைக்கி சாம்பார் வேணாம் எனக்கு கறி வேணும்னு சொல்லலாம். அம்மா எனக்கு இன்றைக்கி கறி வேண்டாம் சாம்பார் வேணான்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை ஏன் உங்களுடைய அம்மாவை கண்ட்ரோல் பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது ரெண்டுமே இன்றைக்கி ரெண்டு குடும்பம். இது கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே தந்தையுண்டு, இந்த குடும்பத்திலே தாயுண்டு, இந்த குடும்பத்திலே பிள்ளைகள் உண்டு. இந்த குடும்பத்தை பற்றி வெளியே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன் இன்றைக்கி கமெண்ட் பண்ணணும்? ஒன்றும் நீ குடும்பத்தில் வா, குடும்பத்திலிருந்து குடும்பத்தை பற்றி பேசு. குடும்பத்துக்கு வெளியே போயிட்டு குடும்பத்தை பற்றி பேசாது. நீ வேறு குடும்பத்துக்கு போயிட்ட, நீ வேறு வீட்டுக்கே போயிட்ட, அந்த வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டை பற்றி நீ ஏன் பேசுகிற? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேசுகிறவங்களையாவது சும்மா விட்டுடலாம், அந்த பேச்சை கேட்குறவங்களை என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வெளியே போனவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுலாம். வீட்டுக்கு வெளியே போனவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அறிவு வேண்டாம்? வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் கேட்டு, ஆமாம் எங்கள் அம்மா ஏன் இன்றைக்கி சாம்பார் சமைச்சது ஞாயிற்றுக்கிழமை, ஏம்மா இன்றைக்கி சாம்பார் சமைச்சேன்னு சொல்லி இன்றைக்கி அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியணும், இன்றைக்கி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைனா இவ்வளோ தான் வருமானம், அதனால் எல்லா வாரமும் கறி வைக்க முடியல, அதனால் சாம்பார் வச்சுருக்குறாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி வச்சு கொடுத்து நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வெளியே இருக்கிறவன் சொல்கிறத கேட்டுட்டு நீ உங்கள் அம்மாவை திட்டுறப்பாரு, வெளியே இருக்கிறவன் சொல்கிறத கேட்டுட்டு நீ உன்னுடைய சகோதரர்களை திட்டுறப்பாரு, புனிதர்களை திட்டுறப்பாரு, வெளியே இருக்கிறவன் சொல்கிறத கேட்டு நீ சகோதரிகளை திட்டுறப்பாரு. அப்போது அவனுக்கு அறிவு இல்லையா, இல்லை எனக்கு அறிவு இல்லையா? அதனால் பாப்பா நீ கவலைப்படாத, சிஎஸ்சி ஆளுங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டோம், பெண்டகாஸ் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டோம், பிரிவினை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டோம். அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம வீடை காலி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வேறு தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. அவங்க தனி கொடுத்தனம் போனவங்க இன்றைக்கி நம்ம வீட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு டிசிப்ளின் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்குது, நம்ம வீட்டில் ஒழுங்கு முறை இருக்கணும். we have a discipline in our family, in our house. வெளியே இருக்கிறவங்க பேசுறதை கேட்டு நீ அதில் கீழே விழுந்துடாது. அவளுக்கு அது புரிஞ்சிடுச்சு, ஞானமுள்ள குழந்தை, அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரணம் என் தாய்க்கு என் மீது இருக்கிற உரிமை, அன்னை மரியாளுக்கு என் மீது இருக்கிற உரிமை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஸோ ஐ எம் ப்ரேயிங் வித் மதர் மேரி, ஐ எம் ப்ரேயிங் த்ரூ மதர் மேரி. மூன்றாவது காரணம் பரிசுத்த கன்னித்தாயின் வழியாக. ஏன்? யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 19வது வசனம். யோவான் 19:19. குற்ற அறிக்கையை ஒன்று எழுதி சிலுவையின் மீது வைத்தான். என்னது? நாசரேத் இயேசுவே யூதர்களின் அரசனே என்று எழுதியிருந்தது. இனி கவனிங்க, நாசரேத் இயேசு யூதரின் அரசன் என்று பிலாத்து எழுதின போது நேச்சுரலி இன்னொரு கொஸ்டின் அங்கே வரும். ஒருவன் அரசனாக இருந்தால் அடுத்த கேள்வி என்ன? கன்ஃபியூஷன், டவுட் வரும் நம்ம. அடுத்தது, அரசன் ஒருவன் இருந்தான். அப்போ அரசன் இருந்தால் மக்கள் இருக்கணும். அரசனுக்கு மக்கள் மட்டும் இருந்தால் போதுமா? அமைச்சருக்கு மட்டும் இருந்தால் போதுமா? ஆட்சி மட்டும் இருந்தால் போதுமா? அரசாங்கம் மட்டும் இருந்தால் போதுமா? அரசனுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுது அரசனுக்கு அரசி வேணும். அது அரசிக்கு தான் தெரியும். அரசன் ஒருவன் இருந்தால் அரசனுக்கு யார் வேணும்? இஃப் ஜீசஸ் இஸ் த கிங், ஹூ இஸ் த குவீன்? அப்போ நேச்சுரலி வந்த கேள்வி, இஃப் ஜீசஸ் இஸ் த கிங், ஏன்னா அவர் எழுதி வச்சிருக்கிறார் யூதரின் அரசன். அப்போ யூதரின் அரசன் என்று இயேசுவானால் அரசி யாரு?
பிரைஸ் தி லார்ட். யாரு? அன்னை மரியாளா? நம்ம எல்லாருமா? இயேசு அரசராக இருந்தால் அரசி யாரு? அன்னை மரியாள் அரசியாக முடியுமா? மாதா அம்மா தானே, அம்மா அரசியாக முடியுமா? திருச்சபையா? பார்த்தீங்களா, நம்மளால ஏற்றுக்க முடியல. என்னன்னு ஏற்றுக்க முடியல? ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், அன்னை மரியாளை அரசியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அரசனின் மனைவி தான் சாதாரணமாக அரசி. ஆனால் பழைய ஏற்பாட்டிலோ கிழக்கத்திய கலாச்சாரத்திலோ அரசனுடைய மனைவி அல்ல அரசி, அரசனுடைய தாய் தான் அரசி. அப்படியா ஃபாதர்? பாகுபலி பார்த்தீங்களா? பாகுபலி பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்களா? ஏதாவது திருட்டுத்தனமாவது பார்த்துருப்பீங்க இல்லையா? இல்லைனா நமக்கு யூடியூப்லேயாவது யாராவது கிளிப்பிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் பாகுபலி அவன் அரசனாக வரும் பொழுது அவனுடைய அம்மா பேர் என்ன? ராஜமாதா. ராஜமாதா. அந்த பாகுபலி அரசன் ஆனானா இல்லையான்னு தெரியலையே. அப்போ அதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அரசன் ஆனாலும் அரசன் இல்லை என்றாலும் அந்த அரசனுடைய அனைத்து விதமான அதிகாரங்களும் யாருக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு தான். அரசனுடைய தாய் தான் அரசி. ஏன்? காரணம் இருக்கிறதுக்கு. காரணம் 1 ராஜாக்கள் புத்தகம் 1 Kings chapter 11 verse 3. 1 அரசர்கள் 11வது அதிகாரம் 3வது திருவசனம். 1 அரசர்கள் 11வது அதிகாரம் 3வது திருவசனம். கேட்கல சத்தமா? வீட்டில் சண்டை போடுறீங்களா? அந்த சத்தத்தில் அதை கற்றுங்க. சாலமோனுக்கு அப்பா எத்தனை மனைவிங்க சாலமோனுக்கு? 700 பேர். இங்கே ஒன்றை வச்சே மேய்க்க முடியல ஃபாதர். அந்த மனுஷன் எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருப்பார்ல? ஒன்றை வச்சே கஷ்டமாக இருக்குது. அந்த மனுஷன் 700 மனைவிங்க. அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. 700 மனைவிங்க. ஏதோ ஒருத்தர் சொன்னாரா, ஒரு நாள் வீட்டில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வீட்டில் வாசலில் பார்த்தா காரை காணும். என்னம்மா காரை காணும் அப்படின்னா, கார் லோனில் வாங்கினா பின்ன காணாமல் தான் போவோம் அப்படின்னாராம். காரு லோனில் வாங்கினா காணாமல் தான் போவோம். அப்போ தான் யோசிச்சாராம், சே கல்யாணமும் லோனில் பண்ணியிருக்கலான்னு. ஏன்னா பேங்க்குக்காரன் தூக்கிட்டு போயிட்டானா எதை? காரை. லோனில் காரை வாங்கினதுனால பேங்க்குக்காரன் காரை தூக்கிட்டு போயிட்டான். கல்யாணமும் லோனில் பண்ணியிருந்தா தூக்கிட்டு போயிருந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை வச்சு இங்கே கஷ்டப்பட முடியல, 700 வச்சு கஷ்டப்பட்டார். இப்போ 700 இருந்துச்சுன்னா இதில் யார் அரசி? கஷ்டம். இனி இதில் இவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், இதில் யார் இனி அடுத்த அரசராக்குவாங்க? பிரச்சனை. இதனால தான் கிழக்கத்திய அரசுகளில் அவங்க அரசனுடைய அம்மா தான் அரசி. அந்த அரசனுடைய அம்மா யார் இனி அடுத்து சொல்கிறாங்களோ அவங்க தான் அரசர். அதனால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, தீர்வு. இல்லைனா 700 பொண்டாட்டிங்களும் சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? என்னுடைய பையன்தான் அரசன் ஆகணும், என்னுடைய பையன்தான் அரசன் ஆகணும்னா அந்த அரசே பிரிவு அடைஞ்சிரும். அதனால தான் அரசனுடைய தாய் தான் அரசி. இங்கு அரசன் இயேசுவானால் அரசி யாரு? அன்னை மரியாள். அரசிக்கு இருக்கிற 2 பொறுப்பு என்ன தெரியுமா? அரசனுக்கு ஆலோசனை கொடுப்பதும் அரசனுக்கு பரிந்துரை கொடுப்பதும். அரசனுக்கு ஆலோசனை கொடுப்பதும் அரசனுக்கு பரிந்துரை கொடுப்பதும் தான் அரசியுடைய வேலை, அம்மாவுடைய வேலை. இதை 2மே மாதா அழகாக செஞ்சாங்க. அதனால தான் மரியாள் வழியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கும் பொழுது இயேசு அதை ஈஸியாக கேட்குறார். ஏன்? ஏனெனில் பரிந்துரை கொடுப்பது அன்னை மரியாள், பரிந்துரைப்பது அன்னை மரியாள், ஆலோசனை கொடுப்பது அன்னை மரியாள். இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்கும் அன்னை மரியாள் உனக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களா? ஜெபமாலை எடுங்க, ஜெபிங்க. ஒரு அழகான ஒரு மலையாள பாட்டு இருக்குது. அந்த மலையாள பாட்டை இன்னைக்கு காலையில் உட்காந்து நான் தமிழில் ஆக்கிட்டு இருந்தேன். அம்மா எந்த அம்மா எந்த அன்பு இயேசுவின் அம்மா, அம்மா எந்த அம்மா எனக்கு இயேசு தந்த அம்மா. பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா கன்யா மாதாவே, ஆவே மரியா கன்னி மாதாவே. பாடுவோமா? ஆவே மரியா கன்னி மாதாவே, ஆவே ஆவே மரியா கன்னி மாதாவே. அம்மா எந்த அம்மா எந்த அன்பு இயேசுவின் அம்மா,
அம்மா எந்தன் அம்மா, எனக்கு இயேசு தந்த அம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபத்தை மறந்துட்டீங்களா? முன்னால் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்தேனே, மறந்துட்டீங்களா? பாவக்கரை இல்லாமல் பிறவி எடுத்த அன்னை மரியாளே, உம்மிடம் அடைக்கலம் வேண்டுவோருக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல், இது தமிழில் அப்படி இருக்கு இல்லையா? பாவக்கரை இல்லாமல் பிறவி எடுத்த அன்னை மரியாளே, உம்மிடம் அடைக்கலம் வேண்டுவோருக்காக வேண்டிக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அப்போ மூணாவது காரணம், ஏன் அன்னை மரியாள் வழியாக அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும்? காரணம், யூதரின் அரசன் இயேசுவென்றால் அரசி அன்னை மரியாள். அரசிக்கு 2 வேலை உண்டு. 1 பரிந்துரை, 2 ஆலோசனை. அழகாக செய்த பரிசுத்த கன்னித்தாய் ஆலோசனையாக, அன்னை மரியாளாக அரசாட்சியில் பரிந்துரை செய்விக்கிறார். நாலாவது காரணம், விண்ணகம் என்பது ஒரு குடும்பம், மோட்சம் என்பது ஒரு குடும்பம். நான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பதில் தான். விண்ணகம் என்பது ஒரு குடும்பம், திருச்சபை என்பது ஒரு குடும்பம். குடும்பத்தில் இருக்கும் ஒரு தாய் வழியாக தாயோடு இணைந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஃபேமிலி ரோசரின்னு சொல்கிறீங்க. ஃபேமிலி ரோசரி தனியாக செய்ய முடியுமா? குரூப் சாங் எப்படி பாடணும்? குரூப்பாக தான் பாடணும். குரூப் சாங் தனியாக பாட முடியுமா? அப்போ ஃபேமிலி ரோசரி ஃபேமிலியாக தானே பண்ணணும், தனியாக பண்ண முடியுமா? இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்ற பொழுது அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துக்கிட்ட மாதா வந்து சொல்கிறாங்க, அவர்களுக்கு அந்த ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொன்ன பொழுது, உண்மையாக இயேசுவுக்கு அந்த குடும்பத்தில் ஒருவளாக மாதாவை நினைக்கலனா கோவம் தான் வந்திருக்கணும். அவங்களுக்கு அந்த ரசம் தீர்ந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லட்டும், அப்படி தானே இயேசு சொல்லியிருந்துருக்கணும். இயேசுவுக்கு அந்த ஆணவம் இருந்துச்சுன்னா, பரிந்துரையை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசு என்ன சொல்லியிருந்துருக்கணும்? அவங்களுக்கு அந்த திராட்சை ரசம் தீர்ந்துச்சுன்னா நான் தானே செய்கிறேன், என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும். ஏன் உங்ககிட்ட சொன்னாங்க? அவங்க என்கிட்ட வந்து சொல்லட்டும், நான் சொல்கிறேன், அப்போ நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்மளாக இருந்தால் அப்படி தான் செய்வோம் இல்லையா? வீட்டில் ஏதாவது ஒரு தேவை, உங்கள் பையன் ஏதாவது கேட்குறான், அம்மா வழியாக வந்து அப்பா கிட்ட கேட்குறான், அம்மா வந்து ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க, இந்த பையனுக்கு என்னமோ வேணுமா? ஏன் அவனுக்கு என்ன வாயில் நான் கொழுக்கட்டையை வச்சுருக்கிறான்? ஏன் அவன் வந்து கேட்க மாட்டானா? நம்ம கேட்குற கேள்வி தானே இது. ஒரு அம்மா வழியாக சில டைம் அப்பா வரும்பொழுதும் அம்மாவை தான் சொல்லுவாங்க, ஏன் நான் தானே சமைச்சு தரேன், அப்போ பிரியாணி வேணும்னு அவன் என்கிட்ட தான் கேட்குறேன், ஏன் உங்கள் வழியாக கேட்குறான்? உங்கள் பங்குலையும் சொல்லிட்டு பங்கு சாமி இருக்கிற 2 பேர் இருந்தாங்கன்னா, பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை இருந்தால், நீங்கள் உதவி தந்தை வழியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உதவி தந்தை பங்கு தந்தை கிட்ட சொல்கிறாங்க, இதோ இவங்களுக்கு ஏதோ பங்கு பேர் என்னமோ வேணுமா, ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் அசிஸ்டன்ட் வழியாக தான் வரணுமா? இன்னும் நம்ம பதில முடிக்கலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ புரியுதா? நமக்கு ஒரு ஆணவம் இருக்குது. சரி, ஒரு பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை தன்னுடைய குடும்பமாக பார்க்கல அப்படின்னா பிரச்சனை இருக்கும். ஒரு கான்வென்ட்டில் ஒரு மதர் சுப்பீரியர் இல்லையா, இந்த ஒரு சிஸ்டர் நமக்காக உட்காந்துருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. உட்காரும் பொழுது சப்போஸ் மதர் சுப்பீரியர் கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியது, சப்போஸ் சிஸ்டர் வந்து வேறு ஃபினான்ஸ் ஆஃபீஸர் வழியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபினான்ஸ் ஆஃபீஸர் வந்து மதர் கிட்ட போய் சுப்பீரியர் கிட்ட கேட்குறாங்க. சுப்பீரியர் கிட்ட கேட்கும்போது மதர் சுப்பீரியர்னு சொல்லுவாங்க, தேவைன்னா என்கிட்ட வந்து கேட்கட்டும். அப்போ இது எல்லா இடத்துலையும் இந்த ஆணவம் இருக்குது. பங்குல இருக்குது, குருக்கள் கிட்ட இருக்குது, கன்னியர்கள் கிட்ட இருக்கலாம், பொதுநிலையர்கிட்ட இருக்கலாம், குடும்பத்தில் இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது. பாஸ் கிட்ட ஒன்று வந்து கேட்கும் பொழுது நேரடியாக கேட்க தைரியம் இல்லை. அப்போ பாஸனுடைய செக்ரட்டரி வழியாக கேட்பாங்க. பாஸ் கோவம், ஏன் என்கிட்ட கேட்கக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசுவுக்கு அந்த ஆணவம் இல்லை. இயேசு என்ன சொன்னார்? மரியாள் வழியாக வந்தபோது இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். என் அன்னை வழியாக வருது. இயேசு எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை. இயேசு சொன்னார், என் அன்னை வழியாக வருது. அவங்ககிட்ட எதையுமே கேட்கல. இயேசு மாதா என்னெல்லாம் சொன்னாரோ அதை அருமையாக செஞ்சு கொடுத்தார். த்ரூ மதர் மேரி இட் கேம், வித் மதர் மேரி இட் கேம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பரிந்துரை ஜெபம் இயேசுவுக்கு விருப்பம் இல்லை என்றால் இயேசு அன்னை மரியாளுடைய அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்க மாட்டார். பரிந்துரை ஜெபம் என்பதற்கு வல்லமை உண்டு என்பதால் தான் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்கிறார். யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் பேதுரு வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு உணவு இல்லை, சாப்பாடு கொடுங்க, பசியாக இருக்கிறாங்கன்னு. 6வது அதிகாரத்தில் யார் வந்து சொல்கிறாங்க? அடையாளங்களை கண்டு தாம் செய்ய போவதை அறிந்து இவர்கள் நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார்.
நாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காக இவ்வாறு கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியம். எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறது யார்? சீடர் தான். ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அந்த சாப்பாடை செஞ்சு கொடுக்குறார், உணவை செய்து கொடுக்கிறார். அதனால் பரிந்துரை ஜெபம் இயேசுவுக்கு விருப்பமான ஜெபமே. இன்னொரு ஜெபம் சொல்லிக் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. தூய ஆவியே, உன் அன்பு பத்தினியான அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தின் பரிந்துரையால் திருச்சபையில் வாரும், என் குடும்பத்தில் வாரும், என்னில் வாரும். ஜெபிங்க. தூய ஆவியே, உன் அன்பு பத்தினியான அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தின் பரிந்துரையால் திருச்சபையில் வாரும், என் குடும்பத்தில் வாரும், என்னில் வாரும். கண்களை மூடுவோமா? இந்த நாளில் கேட்ட இந்த இறை வார்த்தைகளை மனதிலே கொண்டு வருவோம். அன்னை மரியாள் வழியாக அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்கலாமா? பல காரணங்கள் அதற்குண்டு. ஆனால் 4 காரணங்களை நாம் சந்தித்தோம். 1, அருள் நிறைந்த மரியாளோடு நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த அருளின் வழியாக எனது ஜெபம் கேட்கப்படும். 2, என் அன்னையின் என் மீது உள்ள உரிமையால் நான் என்ன அன்னை வழியாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படும். பிள்ளையின் மீது அன்னைக்குள்ள உரிமை. 3, அரசனான இயேசுவின் அரசியான தாய். ஆலோசனையின் வழியாக, பரிந்துரையின் வழியாக எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் மரியாளோடு இணைந்து நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படும். 4, விண்ணகம் என்பது ஒரு குடும்ப உறவு. அந்த குடும்பத்தின் தாய், அந்த தாயோடு இணைந்து ஆண்டவரை புகழும் இடம் ஜெபம். அந்த தாயோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும் இடம் என்னுடைய குடும்பம், அது ஜெபம். அன்னை மரியாளோடு இணைந்து நான் ஜெபிக்கும் பொழுது நான் இந்த குடும்பத்தில் இணைகிறேன். ஜெபமாலையை கையில் எடுப்பேன் என்ற உறுதி செய். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தின் உறவுகளிலும் குடும்ப ஜெபமாலையிலும் பங்கெடுப்பேன் என்ற முடிவிட்டு, ஜெபமாலையை விட்டு அன்னை மரியாளை விட்டு விலகுவதில்லை என்று முடிவிடு. யார் என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் திருச்சபையை விட்டு, திருச்சபையினுடைய பொக்கிஷங்களை விட்டு விலகுவதில்லை என்ற முடிவிடு. ஆழமான ஆன்மீகத்திலும் ஆழமான உண்மையிலும் நீ இருக்கிறாய். இந்த ஆழமான உண்மையிலிருந்து, இந்த ஆழமான ஆன்மீகத்திலிருந்து உன்னை அனாதையாக்கும் போதனைகளுக்கு கீழ்ப்படிய போவதில்லை என்ற முடிவிடு. குடும்பத்திலிருந்து உன்னை பிரித்து அனாதையாக்கும் போதனைகளிலிருந்து விலகுவேன் என்ற முடிவிடு. அம்மா எந்தன் அம்மா, என் இயேசுவின் அம்மா, அம்மா எந்தன் அம்மா, எனக்கு இயேசு தந்த அம்மா. அம்மா எந்தன் அம்மா, எந்தன் இயேசுவின் அம்மா, அம்மா எந்தன் அம்மா, எனக்கு இயேசு தந்த அம்மா. ஆவே மரியா கன்னி மாதாவே, ஆவே மரியா கன்னி மாதாவே. அம்மா எந்தன் அம்மா, எந்தன் அன்பு இயேசுவின் அம்மா, அம்மா எந்தன் அம்மா, எனக்கு இயேசு தந்த அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.